ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் வந்து எந்த ஒரு திங்ஸுமே அவ்வளோக்கெல்லாம் நாங்கள் வைக்கல. ஏன்னா இப்போ தான் ஒரு 1 மந்த்து தான் ஆகுது வீடு கட்டி. ஸோ இந்த நேர் ஆப்போசிட்டில் வந்து வீட்டில் வந்து வாசல் வந்து குட்டியாக தான் இருக்குது. ஸோ வாசலில் வந்து ஒரு ரூம் இருக்குது. அதில் வந்து டாய்லெட், பாத்ரூம், அப்புறம் ஒரு குட்டி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து ஒரு குட்டி ஹால் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் பழைய திங்ஸ் தான். பழைய வீட்டில் இருந்த பொருள் தான் அப்படியே இருக்குது. ஏன்னா இதுதான் பழைய வீடு. இதை தான் ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இடித்து தரமட்டமாக்கிட்டு அப்புறம் புதுசாக வந்து கட்டிட்டாங்க. அதனால் குட்டி குட்டி ரூம் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து செகண்ட் ரூமில் இருந்து மேலே படிக்கட்டு இருக்குது, மேலே ரூமுக்கு போகிறதுக்கு. ஸோ டிவி அந்த மாதிரி எந்த ஒரு திங்ஸுமே இன்னும் வாங்கலை. ஸோ கட்டில் எல்லாமே பழசு தான். எல்லாமே அப்படியே தான் வச்சுருக்கோம். எதுவுமே பண்ணல. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேலை அது இதுன்னு இருந்தனால அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டோம். அதனால் எதுவுமே பண்ணலை. ஸோ இனிமேல் எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோம் டூர் வீடியோ போடுறேன். கபோர்டு ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ இது வந்து 3rd ரூம். இங்கே வந்து ஒரு பூஜா ஸ்டாண்ட் வந்து ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் லாஸ்ட் ரூம் தான். மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்குது. லாஸ்ட் ரூமில் தான் வந்து கிச்சன்லேயுமே எந்த ஒரு கபோர்ட் ஒர்க்கும் இல்லைங்கிறனால இந்த மாதிரி ஒரு பீரோ மாதிரி ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். இதுவும் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது. லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ குட்டி கிச்சன் தான். உங்களுக்கே பார்த்தீங்கனாலே தெரியும். எங்களுக்கு வந்து மெயின் வந்து விறகு அடுப்பு தான். இங்கெல்லாம் குளிர் இல்லை. அதனால் எப்போவுமே விறகு இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்போவுமே விறகு அடுப்பு தான். சமைக்கிறதுலேருந்து தண்ணி காய வைக்கிறதுலேருந்து எல்லாமே விறகு அடுப்பு தான். ஸோ இதில் வந்து 3 பார்ட் இருக்குது. விறகு 3 பாத்திரம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ 1 மந்த்தாக வீட்டுக்கு யாருமே வரல. ஹாஸ்பிட்டல் வேலை இருந்தனால. அதனால் அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். எதுவுமே செய்யலை. ஸோ லேஃப்டில் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸ் அந்த மாதிரி எப்போயாச்சும் யூஸ் பண்ணுற திங்ஸ் அதெல்லாமே மேலே வச்சுருக்கோம். தேவைன்னா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நேராக என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த இது தெரியுமே அப்படிங்கிறதுனால, அடுப்பெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு தடுப்பு ஸ்கொயர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு வந்து அங்கே ஒரு விண்டோவும் இருக்குது. இந்த செகண்ட் ரூம்லேருந்து மேலே ஸ்டேர்கேஸ் ஏறி போனோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 ரூம் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூம். நம்ம இங்கேருந்து அவுட்டர் வந்து வெளியே போகலாம். முன்னாடி வந்து அந்த போர்ட்டிகோ மாதிரி முன்னாடி கொஞ்சம் போர்ட்டிகோ இருக்கும். பேக் சைடு ரூம்லேயும் கொஞ்சம் போர்ட்டிகோ மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எங்கள் ஏரியா ஃபுல்லாக அப்படி தெரியும். நல்லா வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஃபுல்லாக எல்லாமே சுற்றி நல்லா க்ரீனிஷாக இருக்கிறதுனால பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த வீட்டில் இருந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு குட்டி மேலேருந்து அந்த சைடு போகிறதுக்கு வந்து ஒரு குட்டி பாலம் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அந்த தண்ணி போடுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே. தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து பைப்பில் தான் பிடிச்சாகணும். ஏன்னா இன்னும் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அதனால் தண்ணி போடுறதுக்காகவே தான் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. அம்மா அப்பா 2 பேரும் கீழே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே துணியெல்லாம் காய போட்டாச்சு. சுற்றி எல்லாமே க்ரீனிஷாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இது வந்து நிறைய துணி வந்து இருக்குது. பழைய துணி, அதாவது இப்போ ரொம்ப கிழிஞ்ச துணிலாம் இல்லை, நார்மலாக இருக்கிற துணி தான். யாராச்சும் வந்தாங்கன்னா அப்புறம் கொடுத்துருவோம். அதனால் நிறைய துணியெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அடுத்த இந்த ரூம்லேருந்து ஒரு குட்டி போர்ட்டிக்கோ. இதில் வந்து இந்த விறகடுப்பு போகிற அந்த புகை இருக்குல்ல, அது வந்து அதுக்காக அந்த பைப் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கிச்சன் சின்டெக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே சுற்றி நல்லா வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.